ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவை புட்டு. பார்க்கலாம். ரவை புட்டு எப்படி இருக்குது செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ரவை ஒரு கப் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் நான். அதில் பாதி கப்பு வந்து சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு அரை கப்பு, அரை மூடி திருவி வச்சுருக்கேன். தேங்காய் சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி ஃபுல்லாக திருவி வச்சுருக்கேன். நான் வந்து ரவையை வறுக்கிறதுக்காக பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். பேன் சூடாகட்டும். இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ரவையை வறுக்கிறதுக்கு. நெய் சூடாயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா இந்த மாதிரி சிம்மில் வச்சு ரொம்ப இது பண்ணிடக்கூடாது, ப்ரௌன் கூட ஆகக்கூடாது. லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் வாசனைக்காக. நெய் போட்டு நல்லா வறுத்துட்டு உதிரியாக பொல பொலன்னு வரும் புட்டு. அப்போ தான் வறுக்காமல் போட்டால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு. நெய் உங்களுக்கு கூட வேணா கூட நீங்கள் கூட போட்டுங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் திகட்டும் அந்த ஸ்மெல் வந்து. ஸோ லைட்டாக போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இதுமாரி நம்ம கொஞ்சம் கூட கேப் விடாமல் இப்படியே லைட்டாக மைல்டாக ஸ்விம்மில் வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் அடி பிடிச்சிச்சுனா கூட புட்டு நல்லா இருக்காது. ஸோ லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். வாசம் வந்துருச்சுனாவே நம்ம வந்து இறக்கிடலாம். இந்த பாருங்கள், பேன்லேருந்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலான்ட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். அப்போவே நம்ம வறுத்துட்டு வாசனை வரும். ரவை லைட்டாக வறுப்படுற வாசம் அப்போவே நம்ம இது பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தூள் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அப்போ தான் அந்த சர்க்கரையோட இனிப்பு பிடிக்கும். ஸோ நம்ம வந்து சும்மா கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதோட தண்ணியை நல்லா ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு தேவையான ரொம்ப குழன்னு ஆகாமல் திட்டமாக இந்த பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பாருங்கள். இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். அப்படியே இது மாதிரி ரவை நல்லா தண்ணி ஊற்றி வைக்கவும் ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து இட்லி கோப்பரையில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். 2-3 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் இட்லி கோப்பரையில் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு வச்சுருக்குறேன். அதில் நல்லா ஒரு துணியை நல்லா வாஷ் பண்ணி அதில் வச்சுருக்குறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரவையை இதில் நம்ம போட்டுக்கலாம். கேஸ் ஸ்மெல் வருது. இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்குங்க. வெந்துருச்சுன்னா கொஞ்சம் நல்லா இதாக வரும். நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி உதுத்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நம்ம நல்லா இதை வேக விட்டுறலாம். பாருங்கள், ஒரு 7 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வேகந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், பிடிச்சாக்கா இப்படி இது பாருங்களேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். ரவை நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு வேக வச்சோம் இல்லைங்களா, கெட்டியாக தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆறினோன்னே நம்ம இதை என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ரவை வந்து நல்லா ஆற வச்சு நல்லா இது பண்ணி விட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி எவ்வளோ பாருங்கள் நல்லா உதிரியாக பொலன்னு வந்துருச்சு. பாருங்களேன், இந்த பாருங்கள், கட்டி கட்டியாக இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ பாருங்கள் எப்படி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அதிகமாக சுகர் வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். திட்டமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கூட்டி குறைச்சி போட்டுக்குங்க. 2-3 ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
தேங்காய் 1/2 கப் துருவி வச்சுருந்தேன் பாருங்கள், அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முதலே நெய்லேயே வறுத்துட்டனால ரவையை ரொம்ப வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக போல போலன்னு வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இதை பாருங்கள், இது மாதிரி தான் செய்யணும். நல்லா ரவையை வேக வச்சு அதை ஆற வச்சு மிக்சியில் லைட்டாக போட்டோன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி நல்லா போல போலன்னு உதிரியாக வரும். கட்டியாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் எத்தனை தடவை 2 தடவை வேக வச்சு எடுப்பாங்க ஒரு சிலர், அது மாதிரி தேவையில்லை. ஒரே தடவை நல்லா ரவையை ஊற வச்சு வேக வச்சிட்டோம்னா நல்லா ரவை வெந்துடும். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பண்ணாக்கா நல்லா உதிரியாக வந்துடும் பாருங்கள். பாருங்கள், ரவை புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னாக்கா நல்லா பசங்க சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.